உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள். உன்னை பார்க்க உன்னிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உன் பிள்ளைகளை வளர்ப்பார்கள், அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் அப்படிலாம் எழுதியிருக்கு. இப்போ இதற்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பல சமயங்களில் நீங்க வாய்ப்புகள் கிடைக்காம அலைந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருங்க, இருக்கிற இடத்துல இருங்க. தேவன் உங்களை இருக்கிற இடத்துல உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான சாய்ஸஸ் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு வாசல் திறக்காதா, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? பல நேரங்களில் வாசல்கள் திறக்காவிட்டாலும் ஒரு ஜன்னலாவது திறக்காதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் படித்தேன். அதில் என்ன படித்தேன்னா, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வாசல் திறக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு ஒரு ஜன்னல் திறந்து வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. அப்போ அதை பார்க்கும்போது நான் யோசித்தேன், அப்போ வாசல் திறக்கலான்னா ஆண்டவர் அந்த ஜன்னலில் என்ன சொல்கிறதுக்காக ஜன்னலை திறந்து வச்சுருக்கார்? ஜன்னலை ஏரியா குதிக்க முடியும், அல்லது ஜன்னல்லேருந்து வெளியே எட்டி பார்க்க முடியுமா? எதற்காக அந்த ஜன்னல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது இருக்கட்டும். ஆனால் நம்ம எப்பொழுதுமே நம்ம யோசிக்கிறது வாய்ப்புகள், வாசல்கள், இது மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அடுத்து என்ன யோசிப்போம்? இந்த இடத்துலேருந்து நம்ம வேறு இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமா, அங்கே போனால் நல்லா இருக்குமா, இது செஞ்சால் நல்லா இருக்குமா, இது செஞ்சால் நல்லா இருக்குமா? வேலைகளில் மாத்திரம் இல்லை, இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி, இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி, இப்படி போகிறவங்களும் உண்டு. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ சமீப காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே மக்கள் அப்படி ஆயிட்டாங்க. என் மனைவி சரியில்லை, இன்னொரு மனைவி, என்னுடைய கணவன் சில சும்மா சாதாரண ரீசன்ஸ்க்கெல்லாம், பெரிய பெரிய கொடூரமான காரியங்களெல்லாம் விட்டுட்டு சாதாரண ரீசன்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ், ஒரு விதமான குடும்பத்தில் ஈவன் பெற்றோர் பிள்ளைகள் இடையிலேயே கூட ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படி ஆயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்கன்னா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள் புறப்பட்டு வருவார்கள், உன்னை பார்க்க உன்னிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் உன் பிள்ளைகளை வளர்ப்பார்கள், அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் அப்படிலாம் எழுதியிருக்கு. அப்போ இதற்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பல சமயங்களில் நீங்கள் வாய்ப்புகள் கிடைக்காம அலைந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருங்க. ஸ்டே wherever you are. இருக்கிற இடத்துல இருங்க. தேவன் உங்களை இருக்கிற இடத்துல உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். He can uplift you wherever you are. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சொல்லலாம், நான் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறேன், நான் ஒரு ஏழை, நான் படிப்பறிவில்லை, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இப்படிலாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடினால நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் அனைவரையும் உங்களை தேடி வர செய்வார். நீங்கள் வாய்ப்புக்காக தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு தேசமாக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மனிதரிடத்துலையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவர்கிட்டையாக போய் எப்படியாவது எனக்கு இது நடக்குமா, இதை செய்வீங்களா, உதவி பண்ணுவீங்களா, இப்படியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தேடி அலையாதிருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை தேடிட்டுருங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அவரோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் அறிந்து கொண்டு அவரை காண உங்களை தேடி வருவார்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்தவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கு அலைந்தோடுகிற மனசு, அலைந்தோடுகிற எண்ணங்கள், தேடி அலையும் கண்கள், இது எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே நான் இங்கேயே இருக்கேன்ப்பா, நீங்கள் என்னை உயர்த்துங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களை உயர்த்துவார். God bless you.